ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024-25 சோஷியல் சயின்ஸ்க்கான தமிழ் மீடியம் அஃபிஷியல் ஒரிஜினல் ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர் 9th ஸ்டாண்டர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024-25க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100. இதில் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 1 மார்க் கேட்டிருக்காங்க. புக் பேக் 1 மார்க்காக எப்போவும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏதேனும் 10 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கவும். கேள்வி எண் 28 வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய வினா 10x20. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீன பெருஞ்சுவர், கொலம்பியா பரிமாற்றம் என்றால் என்ன, ஆழி பேரிலைகள் என்றால் என்ன, உயிரின சிதைவு என்றால் என்ன, கடலடி நிலத்தோற்றங்கள் யாவை. இந்த கொஷினும் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆபிரகாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறையினை கூறு, அடிப்படை உரிமைகள் யாவை, ஒற்றையாட்சி முறை வரையறை, பொருளாதாரத்தில் தொழிலாளர் சக்தி என்றால் என்ன, இயற்கை பணம் என்றால் என்ன. அதே மாதிரி உணவு பயிர்களுக்கு 2 எடுத்துக்காட்டு, உணவில்லாத பயிர்களுக்கு 2 எடுத்துக்காட்டு எழுதுக்கு ரொம்ப முக்கியம். வரையறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 10x5 50. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்சிட்டு ஃபில்லப்ஸு, வேறுபடுத்துக வானிலை மற்றும் கால்நிலை, முதல்நிலை மற்றும் 2ஆம் நிலை தொழில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காரணம் கூறு, உயிர்கோளம் ஒரு நிலையான சூழ்நிலை மண்டலம் கொண்டுள்ளது. அதே மாதிரி சமண புத்த சமய கொள்கைக்கு இடையே ஒற்றுமை வேற்றுமைகளை எழுதுக, புவியியல் சார் கண்டுபிடிப்புகள் விளைவுகள் குறித்து ஆராய்க, புவி அமைப்பு வரி, சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு கூறுகளை வரி, மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை, தொழிலாளர் சட்டத்தின் மூலம் தொழிலாளர் பெறும் நன்மைகள் யாவை. அதே மாதிரி அதிபர் மக்களாட்சி முறையாக்கம், நாடாளுமன்ற மக்களாட்சி முறையாற்றுக்குள்ள வேறுபாடு. அதே மாதிரி ரிசர்வ் வங்கியோட பணிகள் நல்லா படிச்சுக்கோங்க, இந்திய வரைபடத்தில் குறிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு 8 மார்க் பொறுத்த வரைக்கும் சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக, வளிமண்டலத்தின் அமைப்பை பற்றி ஒரு பத்தியில் எழுதுக. அதே மாதிரி மேப் உலக வரைபடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் பகுதியில் வந்து குறிக்க சொல்லியிருக்காங்க. இதான் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் 9ஆம் வகுப்பு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.